ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, என் மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் நன்றி விசுவாசமும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு நீ கொடுத்ததற்கெல்லாம் பரிசாக உன் பக்திக்கு பலனாகவே உனக்கு தேவையான பணத்தை கொடுக்க வந்திருக்கேன். இந்த பணம் மட்டும் கிடச்சிட்டா நீ நினச்சது நல்லபடியாக நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கும் விதமாக நீ எதிர்பார்த்த பணத்தை உன் கைகளில் சேர்க்க போகிறேன். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நீ தப்பாகவே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அவங்க தப்பாக இருக்காங்க, இவங்க தவறு செய்கிறாங்களான்னு யோசிக்கிறியே தவிர, தவறான நபர்கள் தான் அவர்கள் செய்யும் தவறுகள் மூலமாக உன் வாழ்க்கைக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. அதாவது ஒரு மனிதன் தப்பு செய்கிறான், உதாரணத்துக்கு உனக்கு எதிராக துரோகம் செய்கிறான்னு வச்சுக்கோ. அவன் துரோகம் செய்யும் போது தானே இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்காங்களா, இவங்க இப்படிலாம் கூட செய்வாங்களான்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்க்கையில் கவனமாக இருக்கணுன்ற அந்த பாடம் உனக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ புரியுதா? நீ வாழ்க்கையில் சந்திக்கிற தவறான மனிதர்கள் எல்லாருமே உனக்கு சரியான அனுபவத்தை கொடுக்க தான் உன்னை தேடி வர்றாங்க. நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதை தான் செய்கிற. ஆனால் நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லதை செஞ்சாலும் அவர்களுக்கு அது போதுமானதாக திருப்தியாக இருக்க மாட்டேங்குது. இன்னும் நீ அவங்களுக்காக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ஒன்றுனா நீ ஓடி வந்து நிற்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி மன நிறைவு கொள்ளாதவர்களையும் திருப்தி அற்றவர்களையும் உன்னால் அமைதிப்படுத்தவும் முடியாது. அவங்களுக்கு நன்றி உணர்ச்சியும் இருக்காது. போகிற போக்கில் அவங்கள அப்படியே கண்டுக்காமல் போய்கிட்டே இரு. உன்னால் கட்டுப்படுத்த முடியாத, உன்னால் சரி செய்ய முடியாத விஷயங்களை யோசிச்சு என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோன்னு மறுபடியும் கவலைப்பட்டு நீ மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்கல வேண்டாம். உன் துன்பத்தை தாண்டி உனக்கு இன்பத்தை கொடுக்கவும் மகிழ்ச்சியை கொடுக்கவும் இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க நான் வந்துட்டேன். யாரா இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் போய் உன் வாழ்க்கையின் ரகசியங்களை சொல்ல வேண்டாம். ஏன்னா சில பேர் நீ சொல்கிறத நம்புவாங்க, சில பேர் உன்னை நம்பாமல் நீ சொன்னதை 1க்கு 10 இந்த ஊர் முழுக்க போய் சொல்லிக்கிட்டு திரிவாங்க. அதனால தான் உன்னை புரிஞ்சிக்க முடியாத, உன்னை சரியாக தெரிஞ்சுக்காத மனிதர்களிடம் உன் வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்ல வேணான்னு சொல்கிறேன். மகிழ்ச்சிங்கிறது நீ விரும்புகிறதையெல்லாம் அடைவது கிடையாது. உன்கிட்ட என்ன இருக்கோ அதை புரிஞ்சு அனுபவித்து ரசித்து வாழ்வதற்கு பேர்தான் மகிழ்ச்சி. உன் வாழ்க்கையில் அமைஞ்ச நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்ல பழகு. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் தப்பாகவே நடந்தாலும், நீ எதிர்பார்த்ததற்கு மாறாகவே நடந்தாலும் அதை அமைதியான மனநிலையோடு ஏற்றுக்க கற்றுக்கோ. என்ன நடந்தாலும் நீ அமைதியாக இருந்தீனா அது உன் வாழ்க்கையில் மன நிம்மதியை உருவாக்கும் விஷயமாக இருக்கும் அல்லவா? உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிறவங்க 1000 கஷ்டங்களை உனக்கு கொடுக்கலாம், பிரச்சனைகளை உனக்கு கொடுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீயாக வாழ கற்றுக்கோ. ஒருவருடைய நடத்தையை நீ புரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. நீ சோர்வாக மனச்சோர்வும் வருத்தத்தோடும் இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான செல்வ செழிப்பை கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கான வளர்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. மக்கள் உங்களை எப்படி நடத்துகிறாங்கன்றது அவர்களுடைய கர்மா. அவங்க உன்னை தப்பாக நடத்துனாங்க, தப்பாக பேசுனாங்கன்னா அதுக்கு தண்டனையை அவங்க கர்மாவாக அனுபவிப்பாங்க. நீ எப்போதும் எல்லாரையும் நல்லபடியாக நடத்த பழகு. எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேச பழகு. ஏன்னா நீ எப்படி நடந்துக்கிறியோ அதை பொறுத்து உனக்கும் கர்மாக்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் வந்து சேருன்றத ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. ஒரு மரம் பெருசாக நிமிர்ந்து நல்லா பலமுள்ளதா நல்ல உயரமாக இருக்குன்றதுக்காக அது பலமானதுன்னும், வளைஞ்சு போய் நிற்கிற செடியெல்லாம் பலவீனம்னும் கிடையாது. புயலோ வெள்ளமோ வரும்போது நேராக நிமிர்ந்து நிற்கிற மரம் கீழே விழுகும். ஆனால் வளைஞ்சிக்கிட்டு இருக்க அந்த புல் வளைஞ்சு நெளிஞ்சு எப்படியாவது அந்த புயலில் கீழே விழுந்துடாமல் சேதமாகாமல் தப்பிச்சுக்கும். அதே போல தான் நிமிர்ந்து நிற்கிற வேலை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்புதான் அதிக தூரம் பாயக்கூடியது. நீயும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களில் வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரித்து விட்டு கொடுத்து போகும்போது
நீ மிகப்பெரிய அளவில் முன்னோக்கி முன்னேறி போக முடியும் என் செல்லமே. நீ ஒன்று காசு பணத்தை சேர்த்து வைக்கணும் உனக்குன்னு, அப்படி இல்லாட்டி பிள்ளைங்களையாவது நல்ல விதத்தில் பொறுப்போட பொறுமையோட அவங்களுக்கான அக்கறையை கொடுத்து வளர்க்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்றை செஞ்சினாதான் உனக்கு வயசாகும்போது உன் பிள்ளைங்க உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. நீ உனக்காக காசு பணமும் சேர்த்து வைக்காம பிள்ளைகளையும் அவங்க இஷ்டத்துக்கு வளர்த்து விட்டினா நாளைக்கு உன்னை பார்க்குறதுக்கு யாரும் இல்லாமல் போயிடுவாங்கன்றத நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்குன்னு பெருசாக பரம்பரை சொத்து எதுவும் இல்லை. உன் அப்பாவும் பணக்காரராக உனக்கு சொத்து சுகத்தை சேர்த்து வைக்கலை. நீயாகவே தனியாகவே கஷ்டப்பட்டு உனக்காக கொஞ்சத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க. நீ கீழே விழுந்தினா உன்னை கை தூக்கி விடவோ உதவவோ கூட, உனக்கு ஒரு அவசரத்துக்கு வந்து நிற்கக்கூட சொந்த பந்தங்கள் யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும். தனியாகவே நின்று வாழ்க்கையில் முன்னேற துடிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக கைப்பிடிச்சு தாங்கி உயர்த்தி காட்டுறேன். நீ கீழே விழுந்த போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிச்சது இந்த சாயப்பாவின் கைகள் தான். நீ மனசுடைஞ்சு போகும்போதெல்லாம் உன்னை தட்டி கொடுத்ததும் இந்த சாயப்பாவின் கைகள் தான். நீ தனியாக அழுகும் போதெல்லாம் உன் கண்ணீரை தொடச்சி விட்ட நான் இப்போ உனக்கான தன்னம்பிக்கையை கொடுக்க வந்திருக்கேன். இனிமேலும் நீ யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு தேவையானதை நான் உன் கைகளில் கொடுத்துட்றேன். நீ தன்னம்பிக்கையோட உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராயிக்கோ என் தங்கமே. நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் சம்பாதிச்சு வச்சிருக்கன்றது இங்கே பெருமை அல்ல. இன்பத்திலும் துன்பத்திலும் உன் கூட இருக்கிறதுக்கு நீ எத்தனை பேரை சம்பாதிச்சு வச்சிருக்கன்றது தான் உன் வாழ்க்கையின் சிறப்பு. உனக்காக நல்லது நினைக்கக்கூடிய, உனக்காக நல்லதை செய்யக்கூடிய 4 மனிதர்களை உன் கூட நீ சேர்த்து வச்சுக்கிட்டினாலே அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீ போய் நிற்கலாம். உனக்கு ஒன்றுனா அவங்க ஓடி வந்து நிற்பாங்க. வெளியே இருந்து வரக்கூடிய மனிதர்களோ அல்லது காசோ பணமோ கடைசி வரைக்கும் உன் கூட வரப்போகிறதில்ல. நல்லவங்க 4 மனிதர்களை நீ சேர்த்து வச்சுக்கிட்டினா உனக்கு எது ஒன்றுனாலும் நல்லது கெட்டதுக்கு அவங்க ஓடி வந்து ஆளாக நிற்பாங்க இல்லையா? நீ வாழக்கூடிய வீட்டில் எவ்வளோ வசதிகளை நீ வச்சு கட்டியிருக்கங்கிறத விட உன் குடும்பத்தில் நீ எந்த அளவு மகிழ்ச்சியாக இருக்கங்கிறது தான் முக்கியம். குடிசை வீடானாலும் மாளிகையாக ஆனாலும் மனிதர்கள் மனசில் மகிழ்ச்சி இருக்கணும். மகிழ்ச்சி இருந்தாதான் நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். உன் மனசில் எவ்வளவோ கேள்விகளும் வருத்தங்களும் குழப்பங்களும் இருந்தாலுமே கூட அதை அத்தனையும் என் பொறுப்பில் விட்டுடு. இந்த சாயப்பா உனக்கான அனைத்தையும் சந்தோஷமாக சிறப்பாக முடிச்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் பட்டாம்பூச்சிகளை தேடி துரத்தி போகிறதுக்கு பதிலாக ஒரு செடியை 4 செடியை உருவாக்கி ஒரு தோட்டத்தை உருவாக்குனா எல்லா பட்டாம்பூச்சிகளும் தானாக உன்னை தேடி வருமல்லவா? வெற்றியை தேடி தேடி நீ பின்னால் துரத்திக்கிட்டு போகாமல் வெற்றியை பெறுவதற்கான உன் உழைப்பையும் முயற்சியையும் நீ செஞ்சுக்கிட்டே இருந்தீனா வெற்றி தானாகவே உன்னை தேடி வந்துடும். வாழ்க்கையில் தனக்கு பிடிச்ச வாழ்க்கை எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. ஒரு சிலருக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைதுனா அவங்க அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கை அமைஞ்சாலும் அதை பிடிச்சு வாழ்ந்தினா நீ புத்திசாலி. உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதத்தில் நீ மாற்றி அமைச்சுக்கோ. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குற முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். யார் வாழ்க்கையும் கெடுத்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனிதர்கள் அவ்வளவு சுலபமாக வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருந்துட முடியாது. அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்து நம்ம உல்லாசமாக ஊஞ்சலாடலாம் மனுஷங்க நினச்சாங்கன்னா முன்னாடி போன ஊஞ்சல் பின்னாடி வரும்போது அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். நீயும் யாருக்கும் கேடோ கெடுதலோ துரோகமோ தீங்கோ செஞ்சு முன்னேற நினைக்காதே. எல்லாருக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு நீயும் நல்ல பிள்ளையாக வாழ்க்கையை ஜெயிச்சுடு என் செல்லமே. நீ அழகாக இருக்கியா, நல்ல நிறமாக இருக்கியான்றது முக்கியமல்ல. மற்றவங்களை எப்படி நேசிக்கிற, மற்றவங்கக்கிட்ட எப்படி அன்பாக பாசமாக நடந்துக்கிற, மற்றவங்களை எப்படி அக்கறையோடு நடந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்து தான் உன்னை அழகான பிள்ளைன்னு நான் சொல்லுவேன். நீ எப்போவுமே நல்ல பிள்ளையாக அன்போடும் பாசத்தோடும் இருந்து கொள். உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்படவோ பதட்டப்படவோ வேண்டாம். பதட்டத்தை தாண்டி வாழ்க்கையை மெதுவாக நகர்த்திக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் நல்ல ஒழுக்கத்துக்கும் நல்ல எண்ணத்துக்கும் நல்ல செயல்களுக்கும் சேர்த்து உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். உன் ஆற்றலை நீ சேர்த்து வச்சுக்கணும்.
உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக வெற்றி பெறணும்னா வாழ்க்கையின் யதார்த்தங்களை அப்படியே ஏற்றுக்க கற்றுக்கோ என் செல்லமே. உன்னை பற்றி புரிஞ்சிக்க விரும்பாதவர்களுக்கு உன்னை பற்றி விளக்குவதை நீ நிறுத்திட்டாலே உன் வாழ்க்கையில் அமைதி நிரந்தரமாக நீடிச்சு இருக்கும்.